ஹலோ லேர்னர்ஸ். ஒரு ப்ராடக்டை ப்ரொடக்ஷன் பண்ண என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் தேவை அதை டிஃபைன் பண்ணுறதுக்கு பிஓஎம் ரொம்ப அவசியம். இப்போ ஒரு சாம்பிள் ப்ராடக்ட்டுக்கு பிஓஎம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓடோவில் ஃபர்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுறேன். இன்வென்ட்ரியில் போயிட்டு இப்போ வந்து ஒரு எஃப்ஜி கிரியேட் பண்ணுறேன். வுட் அண்ட் டேபிள்னு சொல்லிட்டு ஒரு எஃப்ஜி கிரியேட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி வந்து எஃப்ஜி. ஓகேவா? இப்போ வந்து வச்சு அதுக்கப்புறம் ரா மெட்டீரியல்ஸ் நியூவாக இருக்கிற ரா மெட்டீரியல்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேட்டகரி ரா மெட்டீரியல்ஸ் இப்போ இதுக்கு ப்ராடக்ட் நேம் இதுக்கு ப்ரூஃபிக் கோட். இப்போ வந்து நம்ம வந்து பிஓ செட் பண்ண போகிறோம். வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜி போயிடும். ப்ராடக்ட்ல எஃப்ஜி ப்ராடக்ட் தென் டேபிள். இப்போ வந்து இதுதான் நம்மளோட எஃப்ஜி ப்ராடக்ட். இதுக்கு வந்து பில் ஆஃப் மெட்டீரியல் நமக்கு வந்து இந்த ப்ராடக்ட்ல போனாலும் நமக்கு பில் ஆஃப் மெட்டீரியல் கிரியேட் பண்ணுறதுக்கு ஷார்ட் கீ இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா ஸோ இதில் நியூன்னு கொடுக்கணும். இப்போ உட்டன் டேபிள் மேனுஃபேக்சரிங் த ப்ராடக்ட். ஓகேவா? அதை கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதோட காம்போனன்ட் என்னென்ன ஒரு இது உட்டன் பிளான்ஸ் 4 பீசஸ். அதுக்கப்புறம் நெயில் பாத் மற்றும் நம்பர். அப்புறம் ஃபெவிகால் ஒரு நம்பர். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பிஓஎம் வந்து கிரியேட் பண்ணிடுச்சு. சாம்பிளுக்கு நம்ம ஒரு செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ மேனுஃபேக்சரிங் ஆர்டர் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட்டுக்கு உட்டன் டேபிள். ஸோ நான் இப்போ உட்டன் டேபிள் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ உட்டன் டேபிள்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு எட்ஜி வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு மேனுஃபேக்சரிங் ஆர்டர் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அது என்ன பண்ணுதுன்னா இப்போ அதோட காம்போனண்ட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வருது. ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம வந்து காம்போனண்ட் வந்து செட் பண்ணியாச்சு, ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் செட் பண்ணியாச்சு. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மேனுஃபேக்சரிங் ஆர்டர் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ உட்டன் பிளாங்க் வந்து ரா மெட்டீரியல்ஸ் வந்து ஸ்டாக் இருக்கா இல்லையா அப்படின்றது நமக்கு இங்கே ஒரு ஸ்டேட்டஸாகவே தெரியும். நாட் அவைலபிள், நாட் அவைலபிள். ஆக்சுவலாக நம்ம கிரியேட் பண்ணும்போது எந்த ஒரு ஸ்டாக்குமே இன்க்ளூட் பண்ணல. ஸோ அதனால இங்கே நாட் அவைலபிள் வருது.
ஸோ இப்படி தான் நம்ம இந்த ஓடல் வந்து பிஓஎம் செட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.